எண்ணெய் கத்திரிக்காய் சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இட்லி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தடவை பிஞ்சி கத்திரிக்காயில் செய்யாமல் நார்மல் கத்திரிக்காயிலே செஞ்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் துருவின தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. வதக்கின கத்திரிக்காய் இப்போ இதில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.